சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயது மகளிரையும் அனுமதிக்க தயார் என கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் பதில் மனுவிற்கு எதிர்ப்பு குரல்கள் ஒருபுறமும் ஆதரவாளர்கள் மறுபுறமும் ஒரு சேர எழுந்துள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 10 முதல் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் நுழைய அனுமதி கோரி கேரளாவைச் சேர்ந்த பெண் பக்தர்கள் அமைப்பு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கோவில் நிர்வாகத்திடமும் கேரள அரசிடமும் விளக்கம் கேட்டதைத் தொடர்ந்து கேரள அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க தயார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட போதிலும் கேரள அரசின் பதில் மனுவுக்கு ஆங்காங்கே எதிர்ப்பு குரல்கள் கிளம்பியுள்ளன. பிரம்மச்சரிய விரதம் ரொம்ப முக்கியமானது. 48 நாட்கள் ஒரு மண்டல விரதம்ங்கிறது, மலையேற்றம்ங்கிறது அந்த காலத்தில் பெண்களுக்கு மிக கடினமாக இருக்கும் என்கிற காரணத்தினால் அது தொடர்ந்து மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த விரதத்திற்கு பங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடைமுறையை ஒழிய இதில் குறி வச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஆத்துக்கல் பகவதி அம்மன் கோவிலில் ஆண்களுக்கு அனுமதி இல்லை பொங்கல் வைக்கிறதுக்கு. ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு விதமான நடைமுறைகள் இருக்கும். அந்த நடைமுறைகளை மதித்துத்தான் ஆக வேண்டும். அதில் மாற்றம் செய்வது இதெல்லாம் நீதிமன்ற அதிகார வரம்புக்குள்ள வராது. ശബരിമല എല്ലാ സ്ത്രീകളെയും എല്ലാ സമയങ്ങളിലും പ്രവേശിക്കാൻ പാടുള്ളതല്ല. 10 വയസ്സിനും 50 വയസ്സിനും ഇടയുള്ള സ്ത്രീകൾ ശബരിമലയിൽ പ്രവേശിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ ക്ഷേത്ര ആചാര്യത്തിനും താന്ത്രിക വിധികൾക്കും എതിരാണ്. ശബരിമല ക്ഷേത്രം എന്ന് പറഞ്ഞാൽ കാനന ക്ഷേത്രമാണ്. അവിടെ പ്രവേശിക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ മറ്റ് ക്ഷേത്രങ്ങളിലെ മാതിരിയല്ല. താന്ത്രിക വിധി പ്രകാരം വളരെ നിഷ്ഠയോടുകൂടിയ ശബരിമലയിൽ പോകാൻ പാടുള്ളൂ. അതുകൊണ്ട് ഇതിനെല്ലാം ഞങ്ങൾ എതിരാണ്. 50 വയസ്സ് മുകളിലോട്ടുള്ള സ്ത്രീകൾക്ക് മാത്രമേ പ്രവേശനം പാടുള്ളൂ. എല്ലാവരും കാനന ക്ഷേത്രത്തിൽ പോയാൽ വളരെ அபகடங்களும் വലിய பிரச்சனைகளும் உண்டாகும். அதாவது நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே பெண்களுடைய பாதுகாப்பும் பெண்களுடைய நன்மையும் இதை வச்சு தான் நடக்குது. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னால் அது பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய நன்மை, பெண்களை அவர்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டாக தான் இருக்கும். அதுதான் இந்த நாட்டுடைய இயல்பாக இருந்துகிட்ருக்கு. அதனால் அதை பெண்கள் உரிமைக்கு எதிராகவோ இல்லை பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயமாகவோ கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. கோவில் விவகாரத்தில் முடிவெடுக்க அரசுக்கோ நீதிமன்றத்துக்கோ உரிமையில்லை என சிலர் சாடினாலும் கேரள அரசு தனது முந்தைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டிருப்பதை சிலர் வரவேற்கவே செய்கின்றனர். இது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நீதிமன்றம் மீண்டும் ஆய்வு செய்யும். அந்த மாநில மக்கள் அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய தமிழ்நாடு, ஆந்திரா போன்று பல வகையான பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை பின்னால் எடுக்க இருக்கிறது. இப்படி கருத்து சொன்ன ஒரே காரணத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி, இந்து மக்கள் கட்சி போன்ற அமைப்புகளும் கேரளாவில் இருக்கக்கூடிய மத வெறி உணர்வோடு இன்றைக்கு பல அமைப்புகள் ஏதோ இந்து மதத்திற்கு பங்கம் வந்து விட்டது போல இன்றைக்கு துடிதுடித்து எழுந்து இடது முன்னணி அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொல்வது என்பது மிகவும் வன்மையான கண்டனத்திற்குரியது என்று நாங்கள் பார்க்குறோம். அனைத்து கோயில்களுக்கும் சுய கட்டுப்பாடோடு எவ்வாறு இந்தியா முழுவதும் பெண்கள் சென்று வர முடிகிறதோ அதே போல சபரிமலைக்கும் பெண்கள் சுய கட்டுப்பாடோடு தேவஸ்வம் போர்டு விதிக்கக்கூடிய விதிமுறைகள் எல்லாம் அனுசரித்து அதற்கென்று ஒரு தனி வழியை கூட அவர்கள் உருவாக்கி தரலாம். அப்படி வசதிகள் செய்து தந்து நமது பழனி மலை போல முருகனை தரிசிக்க இங்கு தமிழகத்தில் எவ்வாறு பெண்களுக்கு வசதி செய்து தரப்படுகிறதோ அது போன்ற வசதிகளை சபரிமலையிலும் பெண்களுக்கு செய்து தந்து பெண்களும் ஐயப்பனை தரிசிக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுமேயானால் நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க ஒன்று. எங்களை போன்ற ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற பெண்கள் இயக்கங்களும் இதைத்தான் முன்னிறுத்தி கொண்டிருந்தோம். ஆகவே பெண்கள் விரும்பினால் எந்த இடங்களுக்கும் போவதற்கான வாய்ப்பும் சமமான சூழலும் உருவாக்கப்படுவது என்பதுதான் 21ஆம் நூற்றாண்டிலே தேவைப்படுகிற விஷயம். அதை அந்த மாநில அரசு செய்ய முன்வந்ததை உண்மையிலேயே பாராட்டுகிறோம். ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்படும் வழக்கம் என்கிற ரீதியில் கேரள அரசின் தற்போதைய நிலைப்பாட்டை சிலர் எதிர்த்தாலும் கால ஓட்டத்திற்கும் சூழல் மாற்றத்திற்கும் ஏற்றாற்போல் கைவிடப்பட்ட மூட நம்பிக்கைகளை வரவேற்றது போல் இதையும் ஏற்க வேண்டும் என்பதும் சிலரது கருத்தாக இருக்கிறது. எதுவாயினும் உச்சநீதிமன்றம் இவ்வழக்கு விசாரணையை 2017 பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.